வாங்க அருமை தம்பி பிரவீன். பேரன் பேத்தி எடுத்தால் கூட இன்னும் புதுமா பிள்ளையை போல் தோற்றமளிக்கும் நடுவர் அவர்களே, ஒன்று நான் கேட்டேனா, எனக்கு பேரன் பேத்தி இருக்காங்கன்ட்டு இங்கே வந்து இந்த தை 1ஆம் தேதி சொல்லணுமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டு இப்போ மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் சொல்லு, எனக்கு வந்து இப்போ இந்த மேக்கப்பில் கிடைக்கிற சந்தோஷம் விட பேரம்பேத்தி எடுத்தவன் தாத்தாங்கிற ஸ்தானம் எனக்கு கிடச்சிருச்சுங்கிறதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் பேரம்பேத்தி எடுக்கிறதுல இருக்க சுகமே தனியப்பா. நாங்கள் வீழ பிறந்தவர்கள் அல்ல, இத்தாய் தமிழ்நாட்டில் வீரத்துடனும் மானத்துடனும் வாழ பிறந்தவர்கள், 2016 ஆள பிறந்தவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய நகரம் மாபெரும் மேதைகளை உருவாக்கியது எங்களுடைய நகரம் தான். கிராமத்திலிருந்து வரக்கூடிய அத்துணை நல்லவர்களையும் வல்லவர்களாக மாற்றுறது எங்களுடைய நகரம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர் பிறந்த கிராமத்திலேயே இருந்திருந்தால் நல்ல கவிதைகள் கிடைத்திருக்காது. இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் பிறந்த கிராமத்திலேயே இருந்திருந்தால் நல்ல இசை பாடல்கள் கிடைத்திருந்திருக்காது. இவ்வளவு ஏன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பிறந்த கிராமத்திலேயே இருந்திருந்தால் நாம் இப்பொழுது சரளமாக பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த தாய்மொழி தமிழ்மொழி இதற்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்தே கிடைத்திருந்திருக்க. இன்னைக்கு சொல்றாங்க கிராமப்புறத்தாங்கெல்லாம் வேட்டி கட்டும், ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை போடுறீங்க, நாகரிகம் வளர்ந்துருச்சு, நாங்கள் தான் பண்பாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்னு. நடுவர்களே, நான் வேட்டி கட்டுறதை வந்து குத்தம் சொல்லலை. நான் சாதாரணதா வேட்டி, பேரறிஞர் அண்ணா கட்டியது வேட்டி, தானை தலைவர் டாக்டர் கலைஞர் கட்டியது வேட்டி, பெரியார் கட்டியது வேட்டி. இந்த வேட்டிக்கு எப்போ மரியாதை போச்சு தெரியுமா? ஏன் பதவியை கொடுத்தாங்க, ஏன் பதவியை பறிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாம பல ஜீவன்கள் நீங்க வேட்டி கட்டி தான் சுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. ஜாதியினுடைய அடையாளங்கள் இன்னும் இந்த கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒளியவே இல்லை. இவனா இவன் இந்த வீட்டு பையன், அவனா அவன் அந்த வீட்டு பையன், பாகுபாடு. ஆனா எங்களுடைய நகர்ப்புற வாழ்க்கையை எடுத்துக்கங்க, என் வாழ்க்கையை எடுத்துக்கங்க. நான் இருக்கக்கூடியது ஒரு மேன்ஷன். இந்த மேன்ஷன்ல 3 பேர் நடுவர்களே, 3 பேரும் 3 மதத்தை சார்ந்தவர்கள். ஒருவன் மேல்தட்டு, இன்னொருவன் நடுத்தட்டு, இன்னொருவன் கீழ்த்தட்டு. ஆனால் நடுவர்களே, நாங்கள் தினமும் உண்பது ஒரே தட்டு. எதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கு பாரு கைதட்டு, அதுதான். இங்கே உங்களுடைய ஜாதியை உடைத்தது எங்களுடைய நகரம், இங்கே உங்களுடைய பாகுபாட்டை உடைத்தது எங்களுடைய நகரம். காதல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கிராமிய காதல் எப்படி இருக்கு நடுவர்களே? அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கிராமிய காதல்ல ஒரு பாட்டு பாடுறான். நான் ஏரிக்கார மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கரைக்கு காத்திருந்தேன் காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. இப்படி பாடிக்கிட்டு இருந்தா இவன் என்னைக்கு ஏரிக்கரையை விட்டு இறங்கி வர்றது, என்னைக்கு அந்த பிள்ளைய காதலிக்கிறது, என்னைக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றது? நான் கேட்கிறேன். முதல்ல காதலுக்கு ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு பாடல் வேணுமா இல்லையா? ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய நகர்ப்புற இளைஞன் கோயம்பேடுல வேலை பார்க்குறவன் பாடுறான் நடுவர்களே. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன், ஆனா என்னடி அப்பு டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி, பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி, நீ இப்போ சொல்லு 100 பேரை சொல்லிட்டி அடிப்பண்டி, ஆலிவ டூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவ டூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி. எப்படி பாடுறான்? நம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள் எல்லாம் நகரப்புறத்தில் தான் எழுதப்படுது. வாழ்க்கையில நாட்டுப்புறத்தை நீங்க தாய் தாய்னு நீங்க எவ்வளவு வேணாலும் கொண்டாடலாம். ஒரு தாயினுடைய கடமை என்ன? 10 மாசம் பிள்ளைய பெத்தெடுத்துட்டா அந்த தாயினுடைய கடமை முடிஞ்சிருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்தி ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு கொண்டு போகணும்னா அதுதான் ஒரு தாயினுடைய கடமை. அப்படி பார்த்தா எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தது இந்த சென்னை பெற்றெடுக்காத என்னுடைய அன்னை என்று சொன்னால்
அதுதான் நடுவர்களே எங்கள் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய வலு. வாழ்க்கையில் இந்த அழகான வாழ்வு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது எங்களுடைய நகர்ப்புற வாழ்வே வாழ்வே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு, வாழ்மையில் கேட்டமைக்கு நன்றி உரையாற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.